பைரவி கரெக்டான நேரத்தில வந்து எல்லா ஆதாரத்தையும் வந்து குடுத்து வந்து நம்ம ஆறுமுகத்த வந்து வெளிய எடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல சொன்னது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னபூரணி வந்து ஆறுமுகத்த வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நான் கூட உன்ன நம்பலப்பா. ஆனா வந்து பைரவி தான் வந்து உனக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் துணையா இருந்தா. அவ நம்ம வீட்டு மகாலட்சுமி. அவள எப்பவுமே வந்து நீ வந்து ஒரு வாட்டி கூட கண் கலாம பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சஞ்சய் வந்து நல்லவங்க மாரி நடிக்கிறாங்க. கரெக்டான நேரத்தில வந்து பைரவி நீ வந்து காப்பாத்திட்ட. நான் கூட ஆறுமுகத்த வந்து அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். ஆனா இது பின்னாடி யார் இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே ஆறுமுகம் சொல்றாங்க, எனக்கு தெரியும் நீ தான் இருக்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு உடனே சஞ்சய் வந்து அப்படியே சமாளிக்கிறாங்க. ஸோ அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆறுமுகமும் சஞ்சயும் தனியா வந்து பேசிக்கிறாங்க. தனியா பேசும்போது வந்து ஆறுமுகம் வந்து சொல்றாங்க, பார்த்தல்ல பைரவி வந்து எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டா இருக்கா. நான் வந்து உள்ள போறேன் தெரிஞ்சு வந்து நான் வந்து அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன். அவ யாருமே நம்பாத போது அவ என்ன நம்பி என்னை வந்து போராடி வெளியில எடுத்திருக்கா. நீ நினைச்சாலும் வந்து எங்க 2 பேரையும் வந்து பிரிக்க முடியாது. ஏன் அந்த ஆண்டவன் நினைச்சா கூட எங்க 2 பேரையுமே வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா வந்து சஞ்சய் வந்து இந்த இதில நீங்க தப்பிச்சிட்டீங்க. அடுத்த இதில அப்புறம் மாட்ட தான் போறீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா வந்து ஆறுமுகம் சொல்றாங்க, சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். என்னையும் அவனும் பிரிக்கவே முடியாது. உன்னோட முகத்த அறிய நான் வந்து கிழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆறுமுகம் வந்து பைரவி கிட்ட வந்து நன்றி சொல்றாங்க. நீ மட்டும் இல்லன்னா வந்து நான் என்ன இருக்கிறது நானும் ஜெயிலுக்குள்ளே போயிருப்பேன். நான் கடைசி வரைக்கும் எப்படி பைரவி நீ என்ன நம்புன அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நன்றியும் சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆறுமுகம் ரமேஷ் பண்ணும்போது உடனே வந்து நம்ம பைரவி சொல்கிறாங்க, இதை பாரு உன் கூட வாழணும்னு சொல்லிட்டு நான் எல்லாம் பண்ணல. நான் வந்து ஏதோ மனிதாபிமானத்தோட வந்து இதை பண்ணேன். நீ வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது. இது போல் நிறைய அப்படி தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.